திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசாமியருடைய தேவாரம், 4ஆம் திருமுறை, பண் திரு நேரிசை, தலம் திருப்பயற்றூர், பதிகம் 32, பாடல் 6. ஞாயிறு ஆய் நமனும் ஆகி வருணனாய் சோமனாகி, ஞாயிறு ஆய் நமனுமாய் வருணனாய் சோமனுமாய், தீ ஆறு தீயரா நிருதிவாயு திப்பியாய் ஈசனாகி, தீயரா நிருதியா வாயு திப்பியாய் ஈசனாகி, பேயரா காட்டிலாடும் பின்யகன் எந்தை பெம்மான், பேயரா காட்டிலாடும் பின்யகன் எந்தை பெம்மான், தீயரா ஆரக்கையார் போலும் திருப்பயற்றனூராரே. திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம். இந்த 6ஆம் பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். இந்த 6ஆம் பாடல் ஞாயிறுன்னு ஆரம்பிக்கிறார். ஞாயிறு என்று முதல் வரியாக எடுக்கின்றார். ஞாயிறு என்றால் அனைவருக்கும் தெரியும், சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய இருள் சுடர்களாகவும், இமயன், வருணன், அக்னி, நிருதி, வாயு, ஈசன், இந்திரன், குபேரன் ஆகிய திசை காவலர்களாகவும் இருப்பவன் சிவருமான். இந்த உலகத்தில் இருக்கும் மண்ணில் கூட சிவருமான் இருக்கின்றார். அத்துகைய வல்லமை பண்டவர், எங்கு தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்று பெருமாள் இரண்யன் கூறுவார் அல்லவா. அதுபோன்று அப்பர் சுவாமிகள் சூரியனாகவும் இருக்கின்றார், சந்திரனாகவும் இருக்கின்றார், பஞ்சபூதங்களாகவும் இருக்கின்றார் சுவாமி, ஈசனாகவும் குபேரனாகவும் இருக்கின்றார் என்று சொல்லி திசைகளாகவும் இருக்கின்றார் என்று கூறி இந்த பாடலில் கூறுகின்றார். அவன் பேய்கள் நீங்காத வாழும் சுடுகாட்டில் நடமாடக்கூடியவர் என்று கூறுகின்றார். பின்னப்பட்ட சடைமுடியை உடைய எங்களது பெருமான், அவர் அழகை வர்ணிக்கின்றார். பின்னப்பட்ட சடையை கொண்டவர் எம்பெருமான் என்று கூறுகின்றார். எங்களது தலைவனாவான், தீப்பிழம்பை நீங்காது தனது தலையில் வைத்தவாறு நடனமாடும் எம்பெருமான் திருப்பயற்றூரில் உரைகின்றார் என்று சொல்லி சுவாமியின் வங்கங்களையும் அவரது அழகுகளையும் அவர் எவ்வாறு இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கார் என்பதை இந்த பாடலின் மூலமாக அப்பர் சாமிகள் நமக்கு மேற்கோள் காட்டுகிறார். திருச்சிற்றம்பலம்.